வாழ்க வளமுடன். பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறத கம்மி பண்ணுறதுக்கு இப்போ 3 ரொம்ப ஈஸியான டிப்ஸு நம்ம சொல்ல இருக்கிறோம். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுறப்பயே பிளட் சுகர் லெவல் எவ்வளோ இருந்தாலும் அதை கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம். முதலாவது விஷயம், வெஜிடபிள்ஸை எடுத்துக்கிற ஆர்டர். இப்போ 3 வேளை நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்களோ அதே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் சாப்பிட்ற ஆர்டரை மாற்றி எடுத்துக்கணும். ஆர்டர் எடுத்துக்கிறது அப்படின்னா முதல்ல வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். இப்போ காலை உணவு எடுத்துக்கிறீங்க, மதியம் எடுத்துக்கிறீங்க, இரவு எடுத்துக்கிறீங்க. 3 வேளை உணவுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு கப்பு காய்கறி எடுத்துக்கணும். நல்ல ஒரு கைப்பிடி நிறைய. மினிமம் 100லேருந்து 150 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். அந்த வெஜிடபிள்ஸு ஸ்டீம் பண்ணதா இருக்கலாம், பாயில் பண்ணதா இருக்கலாம், அவியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம், கூட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். அந்த வெஜிடபிள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கார்பை எடுத்துக்கணும். இந்த வெஜிடபிள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அப்பயுமே நீங்கள் வெஜிடபிள் இந்த ரைஸோட சேர்த்தும் எடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எடுத்துருக்கணும். அப்போ 3 வேளை வெஜிடபிள்ஸு முதல்ல எடுத்துருக்கணும் அப்படின்றது முதல் டிப்பு. ரெண்டாவது விஷயம், வீரிய வஜ்ராசனம். வீரிய வஜ்ராசன் முறை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எப்பயுமே சாப்பிட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் இந்த வீரிய வஜ்ராசன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சுகர் குறையிறது உங்களால் பார்க்க முடியும். 3வது, ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறீங்க, கஷ்டப்பட்டு கசப்பான பொருள், மருந்து அதெல்லாமே நான் சொல்லலை. சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறது, ஒருத்தரை செஞ்சு கொடுக்க சொல்கிறது, இது மாதிரி டிப் எல்லாமே கிடையாது. ஒயிட் ரைஸ் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருக்கீங்க, பாரம்பரிய அரிசியில் ஒயிட் ரைஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும். பாரம்பரிய அரிசியில் ஒயிட் ரைஸ் என்னென்ன இருக்குது? மிளகு சம்பா இருக்குது, தூய மல்லி இருக்குது, அதுக்கப்புறம் கிச்சிலி சம்பா இருக்குது, கர்டன் சம்பா இருக்குது, சொர்ண மசூரி இருக்குது. எல்லாமே பாரம்பரிய அரிசிகளில் ஒயிட் ரைஸு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது இந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்க சொல்கிறதுக்கு. இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. உங்களால் முடியும் அப்படின்னா அப்போ பாரம்பரிய அரிசியில் காட்டு யானம் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, பூங்கார் அரிசி, கருப்பு கவுனி அரிசி இதை எடுத்துக்கிறப்ப இன்னும் ஸ்பீடாகவே பிளட் சுகர் லெவல் குறையும். எப்போயும் சாப்பிட்றீங்க ரைஸு, அதில் சாம்பார், கூட்டு, பொரியல், குழம்பு எல்லாமே எடுத்துக்கிறது, அதே பாரம்பரிய அரிசியாக மாற்றிடணும். அதே மாப்பிள்ளை சம்பாவாக வைங்க, அதுலேயே அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பூங்கார் அரிசி எடுத்துக்கலாம், காட்டு யானை எடுத்துக்கலாம். அப்படி அது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஒயிட் ரைஸில் பாரம்பரிய அரிசி எடுத்துக்கிறப்பயே இம்ப்ரூவ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த 3 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த 3ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறப்போ ஒரு 3 டேஸ் கழித்து நீங்கள் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செக் பண்ணலாம். செக் பண்ணுறப்பயே குறைஞ்சிருக்கிறது கண்கூட பார்க்க முடியும். அப்போ இன்னும் குறைக்கணும்னா என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த 3 விஷயத்தோட இன்டென்சிட்டியை மட்டும் கூட்டினா போதும். அப்போ வெஜிடபிள்ஸு முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். வெஜிடபிள்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிளட் சுகர் 400 இருந்தது, இப்போ 300 ஆயிடுச்சு. இன்னுமே குறைக்கணும். இன்டென்சிட்டி எப்படி கூட்டுறது? இப்போ வெஜிடபிள்ஸுடைய அளவு அதிகம் பண்ணணும். காலை உணவு வெஜிடபிள்ஸுடைய அளவு அதிகம், மதிய உணவும் வெஜிடபிள்ஸுடைய அளவு அதிகம். இரவு வெறுமனே வெஜிடபிள்ஸ் மட்டுமே எடுத்துக்கணும். இரவு உணவு ஒன்லி வெஜிடபிள்ஸ், ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ், பாயில் பண்ண வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வெஜிடபிள் சூப்பு அப்படி எடுத்துக்கிறப்ப உறுதியாக குறையும். அதுக்கு அடுத்தது 2வது வீரிய வஜ்ராசனம் போட சொன்னோம். அதை என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில் மட்டும் வெறும் வயிற்றுல மோஷன் போயிட்டு வந்த உடனே வக்ராசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த வக்ராசனம் இடது பக்கம் வலது பக்கம் ஆரம்பத்தில் ஒரு நிமிஷம், போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த வக்ராசனத்தை பண்ணி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் செய்கிற எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். என்ன, மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான் பயிற்சி, அதுலேயே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். அடுத்தது 3வது விஷயம் நம்ம சொன்னது பாரம்பரிய அரிசி. அதுக்கு பதிலாக பாசிட்டிவ் மில்லட்ஸ் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் மில்லட் அப்படின்னா சாமை, வரகு, திணை, குதிரைவாளி, குலசாமை. இந்த 5ல் ஏதோ ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக சுகரை ரிலீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையது. இப்போ நார்மலாக காலையில் இட்லி, தோசை ஏதாவது எடுத்துக்கிறீங்க, என்ன எடுத்துக்கிறீங்களோ அதில் இந்த பாசிட்டிவ் மில்லட்டில் வச்சு செய்யணும். அரிசி சேர்க்குறீங்க அப்படின்னா கூடவே இந்த சாமையும் சேர்த்துக்கலாம், வரகு சேர்த்துக்கலாம், எல்லாமே சேர்த்து எடுத்துக்கணும். மதிய உணவு ரைஸுக்கு பதிலாக சாம சோறு, வரகு சோறு, தென்னை சோறு இது மாதிரி அதில் காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கணும். இரவு என்ன எடுத்துக்கிறீங்களோ இந்த 5 சிறுதானியத்தில் ஏதோ ஒரு சிறுதானியத்தில் செஞ்சு அந்த உணவை எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் குறையிறதை நீங்கள் பார்க்கலாம், கண்கூட ரிசல்ட்டை எடுக்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வேறு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நீங்கள் நம்ம டீமோட தொடர்பு கொள்ளணும், நம்மகிட்ட பேசணுன்னாலும் நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். அந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நன்றிங்க. வணக்கம், என் பெயர் செல்வநாயகி.
நான் இந்த டிஎஃப் கிளாஸ்ல 1 வருஷத்துக்கு இருக்கிறேன். 1 வருஷமாவே இருக்கிறேன். சாரோட யோகா இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன். அப்புறம் இப்ப என்னோட சுகர் லெவல் எல்லாம் நல்லா நார்மல் ஆயிடுச்சு. டாக்டரே பரவால்ல பெரிய கண்டத்திலிருந்து மீண்டுட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய யோகா பயிற்சி மிக சிறப்பாக இருக்கிறது. இத கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும், அ நமது அஜய் பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மிக, மிக, மிக நன்றி. அதைவிட இப்பொழுது நம்மளுக்கு வழிகாட்டியாக ஒவ்வொரு பயிற்சியையும் கற்றுக் கொடுக்கிறார். தண்ட சுத்தி, வாய் கொப்பளிப்பு, நல்ல நில வாய் கொப்பளிக்கிறது, குளியல் முறை, பல் 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 பல்லை பாதுகாக்கும் முறை ஒவ்வொன்னும் சொல்லிக் குடுக்குறாரு. அத விட இந்த ப்ரோபயாட்டிக் வந்து மிக, மிக, மிக அற்புதம். நானும் எப்ப இருந்தோ சொல்லிட்டு இருக்காரு, கண்டுக்காமலே இருந்துட்டு இருந்தேன். இந்த 1 வாரமா செஞ்சு குடிச்சுட்டு பார்த்தா, அற்புதமான பலன். எங்கேருந்து இவ்வளவு ஆற்றல் நம்ம உடம்புல வந்ததுன்னு எனக்கே தெரியல. எனக்கு இப்ப 71 வயசாச்சு. எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. ரொம்ப சிறப்பா இருக்குது. மோஷன் நார்மலா தான் எப்ப மோஷன் போகும். இத விட இவ்வளவு இருந்திருக்குதா வயித்துக்குள்ளன்னு நெனைக்கிற அளவுக்கு சுத்தமாயிருச்சு. குடல் சுத்தியாயிருக்குது. அப்புறம் உடலும் ஆரோக்கியமா இருக்குது. பசியும் ரொம்ப பசியே எடுக்காது. முந்திலாம் ஐயா கிட்ட கூட நான் சொல்லுவேன். சரியா பசி எடுக்கல. இப்ப பசி 3 நேரம் நல்ல பசி எடுக்குது. ஆரோக்கியம் எப்படி திரும்பி வந்ததுன்னு எனக்கே தெரியல. ரொம்ப இருக்குது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும், வணக்கம். இதை கேட்கும் அனைவரும் தவறாம மறவாமல் இந்த பயாடிக் ட்ரிங்க ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். நானும் விழிப்புணர்வு இல்லாம இருந்துட்டு, அதுவும் எனக்கு இப்பதான் நேரம் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். 1 வாரமா நானும் குடிக்கிறேன். வீட்ல எல்லாருக்கும் குடுத்துட்டுருக்கிறேன். யாராருக்கு முடியுதோ அவங்களுக்கெல்லாம் குடுக்குறேன். நான் தவறாம 3 நேரம் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு நாள் வெளிய போற சமயம் முடியறதில்ல. அந்த நேரம் விட்டர்றேன். ரொம்ப அற்புதம். நம்ம அஜய் பிரகாஷ் ஐயா வாழ்க வளமுடன். அவர் இன்னும் நிறைய சாதனைகளை நிகழ்த்தி நன்றாக உயர்வார் என்ற நம்பிக்கையும், ஆசையும் எனக்கு ரொம்ப இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன்.